வங்கிகளில் கள்ள நோட்டு கொடுப்பவர்கள் பிடிபட்டதை கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் ஈரோட்டில் வங்கியே கள்ள நோட்டு கொடுத்த விவகாரம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் குணசேகரன். குணசேகரன், ஈரோட்டில் வங்கி கள்ள நோட்டு கொடுத்திருக்கிறதே, என்ன விவகாரம், என்ன நடந்திருக்கிறது அங்கு? நிச்சயமாக, அதாவது ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சியில் இருக்கக்கூடிய இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில் தான் இந்த விவகாரம் நடந்திருக்கிறது. அதாவது இந்த வங்கியில் பணம் எடுப்பதற்காக சென்ற வாடிக்கையாளர்களுக்கு வங்கியிலிருந்து கேஷ் கவுண்டரிலிருந்து காசாளர் வழங்கிய நோட்டிலேயே 2000 ரூபாய் நோட்டுகள் கள்ள நோட்டுகள் இருந்தது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. தற்பொழுது அதிர்ச்சி அடைந்திருக்கக்கூடிய அந்த வாடிக்கையாளர்கள் வங்கியை முற்றுகையிட்டு தற்பொழுது வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த வங்கியை பொறுத்தவரைக்கும், அதாவது இங்கு இருக்கக்கூடிய கடந்த 20ஆம் தேதி குப்புசாமி என்ற வாடிக்கையாளர் இந்த வங்கியில் 3 லட்சம் ரூபாய் பணம் எடுத்திருக்கின்றார். அதில் 6 நோட்டுகள் 2000 ரூபாய் நோட்டுகள் முழுமையாக கள்ள நோட்டுகள் என்பது வேறொரு வங்கிக்கு சென்றபோதுதான் தெரிந்திருக்கிறது. அதே போன்று இன்று 15000 ரூபாயை சங்கர் என்பவர் இந்த வங்கியில் வந்து பணம் எடுத்திருக்கின்றார். அதிலும் ஒரு நோட்டு 2000 ரூபாய் நோட்டு கள்ள நோட்டு என்பதும் தெரிய வந்திருக்கிறது. இந்த 2 வாடிக்கையாளர்களுமே வேறொரு வங்கிக்கு சென்று இந்த பணத்தை டெபாசிட் செய்ய முயன்ற போதுதான் இந்த நோட்டுகள் அனைத்துமே கள்ள நோட்டுகள் என்று அந்த வங்கியினரால் திருப்பி தரப்பட்டிருக்கின்றன. இதனால் கடுமையான அதிர்ச்சிக்கு இந்த வாடிக்கையாளர்கள் ஆளாகி இருக்கிறார்கள். அதாவது வெளியில் தான் இதுபோன்று கள்ள நோட்டுகள் புழக்கத்தை நாம் பார்த்திருக்கின்றோம். ஆனால் முதன்முறையாக தற்பொழுது வங்கியினுடைய கவுண்டரிலேயே தற்பொழுது இந்த காசாளர் மூலமாக வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பணத்திலேயே 2000 ரூபாய் நோட்டுகள் தற்பொழுது கள்ள நோட்டுகள் வழங்கியிருப்பதுதான் ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. தற்பொழுது அந்த வாடிக்கையாளர் இங்க இருக்காங்க. சார், நீங்க எவ்வளவு பணம் எடுத்தீங்க? அங்க கொடுக்கும்போது 15000 ரூபாய் பணம் எடுத்தேன். அதுல வந்து 7 2000 ரூபாய் நோட்டும் 2 500 ரூபாய் நோட்டும் கொடுத்தாரு. அதை எடுத்து சென்று நான் ஸ்டேட் பேங்கில் கட்டையில அது வந்து ஒரு நோட்டு வந்து ஃபேக் நோட்டுன்னு சொல்லிட்டாங்க. அதை திருப்பி நான் அவங்க கிட்ட ரெக்யூஸ்ட் பண்ணி இதை வாங்கிட்டு வந்து நாங்க இங்க கேட்கறேன் அப்படின்னு கொண்டு வரையில இவங்க வந்து நோட் அங்க இருக்கு எடுத்துட்டு வந்து இதை வந்து நாங்க கொடுக்கவே இல்லை, நீங்க போற வழியில மாத்திட்டீங்க. நாங்க 11:10க்கு நான் வந்து வாங்கிட்டு 11:10க்கு வாங்கிட்டு 11:15க்கு அங்க கொண்டு கட்டையில எனக்கு இது சொல்றாங்க. அடுத்த 10 நிமிஷத்துல இங்க வந்து நான் கேட்கல, நாங்க கொடுக்கவே இல்லை அப்படிங்கிறாங்க. இப்ப வந்து நாங்க கேட்டதுக்கு நாங்க இந்த நோட்டு நீங்க எங்க பேங்க் பிரான்ச்ல இது நல்ல நோட்டு, நீங்க அங்கதான் போய் கேட்கணும், ஸ்டேட் பேங்க்ல கள்ள நோட்டுனான்னு அந்த கேஷியர் வந்து எங்ககிட்ட சொல்றாங்க. இல்ல, இப்ப இந்த நோட்டு வேற ஒரு வங்கியில வந்து ஃபேக் நோட்டுன்னு அடிச்சு கொடுத்திருக்காங்க. ஆனா இந்த நோட்டு இவங்க நல்ல நோட்டுன்னு சொல்றாங்க. ஆக்சுவலா அவங்க வந்து நாங்க ரூல்ஸ் பிரகாரம் நாங்க கொடுக்க கூடாது, இருந்தாலும் நீங்க ரெகுலர் கஸ்டமர் இது பண்ண ரெக்யூஸ்ட் பண்ணி இது பண்றதுனால நாங்க இதை கொடுக்கறோம்னு சொல்லி கொடுத்தாங்க. ஆமா, கோடு போட்டு ஃபேக் நோட்னு எழுதி கொடுத்துட்டாங்க. நான் பின்னாடி சைன் கேட்டா அதை பண்ணி தரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்ப இங்க வந்து இந்த நோட்டு கொடுத்து கேட்டா என்ன சொல்றாங்க? இவங்க வந்து நீங்க கொண்டு போய் இடையில மாத்திருப்பீங்க அப்படின்னு சொல்றாங்க. நாங்க கொடுக்கவே இல்லை இந்த நோட்டை. எங்க இதுல நாங்க எப்பவுமே பணத்தை வந்து வாங்கியில நாங்க செக் பண்ணுவோம், கொடுக்கல நாங்க செக் பண்ண மாட்டோம், நீங்க தான் பண்ணி கொண்டு போகணும்பாங்க. அப்ப வெளியில வந்து அவங்க எதுவுமே வைக்கிறது இல்லையா மெஷின். நாங்க மெஷின் இருந்தா தானே செக் பண்ண முடியும். இதை விட எங்க வந்து நிறைய பேர் இந்த முதியோர் உதவித்தொகை எல்லாம் வாங்குறாங்க. அவங்க எல்லாம் வந்து நம்ம ஓரளவுக்கு நமக்கு தெரிஞ்ச நம்ம இவ்வளவே இது பண்ணா முதியோர்கள்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க எல்லாம் வாங்கிட்டு கொண்டு போய் கொடுத்தா இல்லைன்னா கிழிச்செறிஞ்சிட்டு தான் போக முடியும். இன்னைக்கு இருக்கிற இந்த 2000 ரூபாய் பிரச்சனை பெரும் பிரச்சனையை கொண்டு வந்துட்டு இருக்குது தமிழ்நாட்டில். இப்ப இந்த வங்கியில் இது மாதிரி வேற யாருக்கு நடந்திருக்கு கேட்டா என்ன சொல்றாங்க? சார், போன வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஒரு 3 லட்ச ரூபாய் வித்ட்ரால் பண்ணேன் நான் அக்கௌண்ட்ல. என் நண்பரோட அக்கௌண்ட்ல இருந்து எனக்கு எடுத்து கொடுத்தாரு. அது ஒரு 50,000 மட்டும் கொண்டு போய் சோழங்காவளையம் கனரா பேங்க்ல கட்டணும். அதுல வந்து 6 நோட்டு ஃபேக் நோட்டுன்னு சொல்லி எடுத்து திருப்பி கொடுத்துட்டாங்க. அதை திரும்ப கொண்டு வந்து கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த பேங்க்ல என்னட்டாங்க, நாங்க வந்து இந்த நோட்டை இஷ்யூ பண்ணல, நீங்க வேற ஏதோ மாத்திட்டு வந்துட்டேன்னு சொல்றாங்க. ஆனா அவங்க மிஷின்ல கவுண்டிங்ல போடுறப்ப கரெக்டா வருது. இந்த பேங்க்லயும் சரி, வெளியில போடுற மிஷின்லயும் வருது. பட் ஒரு சில பேங்க்ல மட்டும்தான் இது ஃபேக் நோட்டுங்கிற விஷயம் தெரியுது. ஸோ அதுல வந்து லாஸ்ட் அனுப்பி பண்ண ஒரு 6 2000 ரூபாய் நோட்டு என்னது ஃபேக் நோட்டுன்னு தெரிஞ்சிருக்கு. இவர் தான் இந்த நண்பர் தான் எனக்கு எடுத்து கொடுத்தாருங்க அக்கௌண்ட்ல இருந்து. இப்போ இது தொடர்பாக இங்க என்ன சொல்றாங்க வந்து கேட்ட மேனேஜர்? இந்த ப்ராப்ளம் நாங்க சால்வ் பண்ணி கொடுக்குறோம், நாங்க ரீஜன் லெவல்ல ரிப்போர்ட் பண்றோம், இந்த விஷயத்தை நாங்க சால்வ் பண்ணி தரோம்னு சொல்லியிருக்காங்க. உண்மையிலேயே அது ஃபேக் நோட்டு தானா இல்ல என்ன சொல்றாங்க? இப்ப கேட்டா ஃபேக் நோட் இல்ல, இது நல்ல நோட்டு தான் சொல்லி சொல்றாங்க. ஆனா மத்த வங்கியில இதை எப்படி ஃபேக் நோட்டு சொல்றாங்க? இது மிஷின்ல கவுண்ட் ஆக மாட்டேங்குது. இது அவங்க மிஷின்ல ஃபேக் நோட்னு காமிக்குது. கனரா பேங்க், ஸ்டேட் பேங்க், கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் எல்லாம் இதை போட்டீங்கன்னா ஃபேக் நோட்னு வருது. நான் எல்லா பேங்க்லயும் செக் பண்ணிட்டேன். பட் இவங்க மிஷின்ல அது வந்து கவுண்ட் ஆகுது. பட் இவங்க அக்கௌண்ட்ல திரும்ப எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. இவங்க கவுண்ட் ஆனா எடுத்துக்கணும் இல்லையா அந்த நோட்டை, ஆனா எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. கேட்டா சால்வ் பண்ணி தரோம் பிரச்சனையே அப்படி இவங்க இஷ்யூ பண்ணாம எப்படி சொல்லுவாங்க அந்த வார்த்தையை? நாங்க சால்வ் பண்ணி தரோம் அப்படிங்கிற விஷயத்தை எப்படி சொல்லுவாங்க? இப்போ மேனேஜர் அந்த விஷயத்தை சொல்லிட்டு இருக்காங்க, நாங்க சால்வ் பண்ணி தரோம் இந்த பிரச்சனையை அப்படின்னு சொல்லி. இந்த பணம் எங்க எப்படி கொடுத்துருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? இந்த பணம் இங்க ஐஓபியில் இருந்தா இஷ்யூ வரும், ஏன்னா வேற எந்த பேங்க்ல இருந்து வர்றதில்ல. இதோட 2வது டைம் வரனால தான் நாங்க இந்த அளவுக்கு கேட்கறோம். இது தொடர்பாக ஆர்பிஐக்கு எதுவும் புகார் கொடுத்திருக்கோம். ஆர்பிஐக்கு புகார் கொடுத்திருக்கோம். அவங்க ரீஜனல் ஆபீஸ்க்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். இப்போத வரைக்கும் வந்து எந்த ரெஸ்பான்ஸும் கிடையாது.
இப்போ வரைக்கும் எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ணல. அதனால தான் நாங்கள் வந்து உங்களை ப்ரெஸ் வர சொல்லியிருக்கோம். இந்த பகுதியில் இதுக்கு முன்னாடி இதே மாதிரி வேற ஏதாவது இந்த மாதிரியான சம்பவம் நடந்திருக்கா? இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்ததில்லை. இது வந்து செகண்ட் டைம் நடக்குது. ஆனால் ஐஓபியோட ஃபர்ஸ்ட்ல இருந்தே வந்து பிரான்ச்சோட ரெஸ்பான்ஸ் சரியில்லை. மெயின் ரீசன் அது ஒன்று இருக்கு. அதாவது இந்த வங்கியில வந்து தற்பொழுது இரண்டாவது முறையாக இதே போன்று வாடிக்கையாளருக்கு 2000 ரூபாய் நோட்டு கள்ள நோட்டு வழங்கப்பட்டதால் தான் தற்பொழுது அந்த வாடிக்கையாளர்கள் கடுமையான அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். இங்கு இருக்கக்கூடிய மேலாளரை முற்றுகையிட்டு தற்பொழுது அவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதற்கு முறையாக அவர்கள் வங்கி நிர்வாகம் பதில் அளிக்கவில்லை என்பதும் இவர்களுடைய ஒரு குற்றச்சாட்டாக இருக்கிறது. இது தொடர்பாக ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவிற்கும் இவர்கள் தற்பொழுது புகார்களை அனுப்பி இருக்கிறார்கள். செல்வராஜ், உங்க தகவலுக்கு நன்றி குணசேகரன். பொதுவாக வங்கி கவுண்டர்களில் சாதாரண மக்கள் கள்ளநோட்டை மாற்ற முயன்றால் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்து கைது அளவுக்கு சென்றுவிடும். ஆனால் வங்கியில் கொடுத்த கள்ளநோட்டு விவகாரத்தை சம்பந்தப்பட்ட வங்கி நல்ல நோட்டு என்கிறது. ஆனால் பிற வங்கிகள் கள்ளநோட்டு என்று கூறுவது ஈரோட்டில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த குழப்பத்திற்கு தீர்வு காணப்போவது யார்? பாதிக்கப்பட்டவர்களுக்கு நல்ல நோட்டு கிடைக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.